வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்குமே மதிய வணக்கம். இன்னைக்கு நாளைக்கு கிறிஸ்மஸ். ஹாய், நீ இங்க வந்து காமிக்கலாம். ஹாய் ஹாய். நாளைக்கு கிறிஸ்மஸ். இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு ப்ரௌனி ஆர்டர் வந்திருக்கு. அந்த ப்ரௌனி ஆர்டர் பண்ணலான்ட்டு இன்னைக்கு மத்தியானம் ப்ரௌனி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நான், முகேஷ், ஹேமந்த் 3 பேருமே வந்து செய்யலான்னு இருக்கோம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவை, 1 kgக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்றது, என்ன ரெடி பண்ணி வச்சிருக்கோன்றதை பார்க்கலாம். ப்ரௌனி பண்ணுறதுக்கு நான் முதல்ல வந்து டின்னு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். டின்னு ரெடி பண்ணி பட்டர் ஷீட் போட்டு பட்டர்லாம் தடவி நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு ஓரமாக அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து இது வந்து டார்க் காம்பவுண்ட் சாக்லேட். இது வந்து 300 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் வந்து 300 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். கொக்கோ பவுடர், பால் பவுடர், அப்புறம் ஒரு பிஞ்சு சால்ட், அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன். மொத்தமாக சேர்த்து 320 கிராம் வருது. ஸோ இதையும் எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். 3 முட்டை எடுத்திருக்கேன். 3 முட்டை, வெனிலா எசன்ஸ், இவ்வளோ தான். இப்போ வந்து நம்ம வந்து அளக்க வேண்டியதெல்லாம் அளந்து எடுத்தாச்சு. இப்போது ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து தண்ணி வச்சாச்சு ஸ்டவ்வில். இந்த பட்டர், இந்த சாக்லேட், இது ரெண்டுத்தையும் நம்ம டபுள் பாயில் மெத்தடில் உருக்க போகிறோம். ப்ரௌன் சுகரையும் நம்ம மிக்சியில் போட்டு அடித்து ஒன்றா எடுத்துக்கலாம். இப்போ முட்டையை வந்து முதல்ல நம்ம உடச்சிக்கலாம். மீடியம் எடுத்துக்கலாம். மீடியமாக இருக்குன்னா 3 எடுத்துக்கோங்க. நான் 3 முட்டை எடுத்துக்கிறேன். இப்போ வந்து மூணு முட்டையை நம்ம ஓரளவு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹை ஸ்பீடு இல்லாமல் நார்மல் ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே வச்சு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்த இந்த ப்ரௌன் சுகரும் ஒயிட் சுகரையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரௌன் சுகர் வந்து நல்லா கரைஞ்சிருக்கணும். அது வரையும் நம்ம பீட் பண்ணணும். பீட் பண்ணுறதையும் ரொம்ப ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணக்கூடாது. பண்ணியாச்சு. வெனிலா எக்ஸ்ட்ராக்கு வந்து இந்த முட்டை வாசனை தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் 2 மூடி ஊற்றிடுறேன். 2னா 1 டேபிள் ஸ்பூன். கொஞ்ச நேரம் நம்ம பீட் பண்ணிக்கலாம். வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதோடு சேர்த்துக்குவோம். இப்போ இந்த சாக்லேட்டையும் நம்ம நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ மாவு வந்து இதில் ஜலிச்சுக்கலாம். மைதா மாவு, கொக்கோ பவுடர், கொஞ்சமாக சால்ட், ஒரு பிஞ்ச், அப்புறம் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் சோடா மாவு, பேக்கிங் சோடா, அப்புறம் 20 கிராம் வந்து பால் பவுடர்.
இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஜலிச்சுட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து சால்ட், பேக்கிங் பவுடர் இது ரெண்டுமே வந்து எல்லாத்தோடும் ஒன்று சேரணும். அதனால் ரொம்ப வந்து அழுத்தம் கொடுத்துரும். அதனால் ஒரு ஸ்பேச்சுலா இல்லைனா ஸ்பூன் வச்சு நல்லாவே நம்ம பண்ணிக்கலாம். மாற்றிக்கலாம். இது வந்து முதலே நான் ரெடி பண்ணி வச்சுடுவேன் எப்பயுமே. வச்சாச்சு. இப்போது இந்த மாதிரி டூத் ஸ்டிக் வச்சோன்னா ஹேர் பபிள்ஸ் இருந்தால் கூட இதுலேருந்து வெளியே வந்துடும். அவ்வளோதான். இப்போ வந்து இது ப்ரௌனியை வச்சாச்சு. வச்சுட்டு 150 டைமிங் மாற்றிடலாம். 150க்கு டைமிங் மாற்றிட்டு 2 ராடுமே ஃபுல்லாக இருக்கணும். நான் ஒரு 20 மினிட்ஸ் வைக்கிறேன். 20 மினிட்ஸ். ஓகே. அது வரையும் இது நடுவில் ஓப்பன் பண்ண வேண்டாம். இது நடுவில் ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. நம்ம கடைசியாக பார்த்துப்போம். இப்போ அடுத்த பேட்ச் ரெடி ஆகிட்டே இருக்குது. நம்ம ப்ரௌனி பேக்கேஜ் வேலை நடந்துகிட்ருக்கு. ப்ரௌனி வந்து எல்லாமே வந்து பேக் பண்ணிட்டோம். நம்ம இன்னும் பேக் பண்ணுற வேலை இருக்குது. இப்போ ப்ரௌனி எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணி வச்சாச்சு. நம்மளுடைய ப்ரௌனி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் நம்ம பேக் பண்ணி வச்சாதான் கொடுக்கறதுக்கு ரெடி. தாண்டி வா. ஹாய் சொல்லிட்டியா? அப்போ பாய் சொல்லிட்டு போ. ஹாய் பாய். நம்ம கிறிஸ்மஸ்க்கு வந்து ப்ரௌனி கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து பேக் பண்ணி சூப்பராக எல்லாமே வந்து நம்மளுடைய ப்ரௌனிஸ் எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக இருக்குது. கொடுக்க வேண்டியதுதான் நமக்கு. இன்னும் வந்து கொஞ்சம் ப்ரௌனிஸ் வந்து பேக் பண்ண வேண்டியது இருக்குது. இது முடிச்சிட்டோன்னா இது கூட கொஞ்சம் கனாஷ் போட்டு கொடுக்கணும். ஸோ அதுக்காக இந்த ப்ரௌனிஸ் வந்து தனியாக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மத்தியானத்துலேருந்து வேலை நடந்துகிட்ருக்கு. மணி வந்து 5 ஆயிடுச்சு. இன்னும் வந்து பேக்கிங் வேலை முடியல. இந்த பேக் பண்ணுற வேலை முடிஞ்சிச்சுன்னா நடுவில் என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல. கேக் ப்ரௌனி வந்து ஓடிஜியில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எடுக்கும் போது என்னால் காமிக்க முடியல. அப்புறம் வந்து 1 by 1 வந்து நான் அடுத்து வந்து ப்ரௌனி ரெடி பண்ணி அது வந்து ஓடிஜியில் வேகும் போது இன்னொரு வாட்டி நான் வந்து ப்ரௌனி ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நம்மக்கிட்ட வந்து சின்ன ப்ரௌனி ஓடிஜி இருந்ததுனால நம்ம வந்து ரெடி பண்ணி 1 by 1 வைக்க முடியல. ஸோ அதனால் வந்து ஒன்று ரெடியாகி நம்ம வச்சதுக்கப்புறம் அது ஒரு 30 மினிட்ஸ் குக் ஆகிறதுக்குள்ளே இன்னொன்று நம்ம வந்து ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதை எடுத்துகிட்டு இதை வைக்கிறதுக்கு. ஸோ அது மாதிரி பேக் வந்து எனக்கு வேலை நடந்துட்டு இருந்ததுனால என்னால் வந்து வீடியோஸ் எடுக்க முடியல. அதை பாதியோடு நிப்பாட்டிட்டேன். அது லாஸ்ட் பேட்ச் தான் வந்து இப்போ நம்ம வந்து பேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை வந்து இந்த கவர் போட்டு பேக் பண்ணி அழகாக கேட்டவங்க கிட்ட சூப்பராக வந்து கொண்டு போய் சேர்ந்து ஃபீட்பேக் கிடைக்கிற வரையும் நமக்கு இதில் வந்து ஈஸியான வேலை எதுன்னு கேட்டால் இந்த பேக் பண்ணுற வேலை தான். நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இந்த கவரை போட்டு அழகாக இப்படி வச்சு எவ்வளோ கொடுத்தாலும் நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த பேக்கிங் வேறு அந்த கவரு. ஸோ நம்மளோட ப்ரௌனி வந்து பார்சல்லாம் ரெடி ஆகிடுச்சு.
இன்னைக்கு பார்சல் கொடுத்துருவோம். நாளைக்கு காலையில் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி கிறிஸ்மஸ். எல்லாருமே கிறிஸ்மஸை சந்தோஷமாக கொண்டாடுங்க. அடுத்த ஹாப்பி நியூ இயர். ஸோ பாய் பாய் பாய். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. நடுவில் என்னால் எடுக்க முடியல. ஸோ எடுத்து நான் வந்து ஓடிஜியில் வச்சு எடுத்து கட் பண்ணி பார்சல் பண்ணுறவள தான். ஸோ அதனால பேக் எனக்கு இருந்ததுனால என்னால் பண்ண முடியல. ஸோ ஹேமந்த் வந்து ஹாய் பாய் சொல்கிறதே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். ஹேமந்த் இப்படி வா, பாய் சொல்லுவா. ஹாய் பாய் பாய். எல்லாருக்குமே பாய் பாய். இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர், அட்வான்ஸ் விஷஸ்.